வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வில் யூ பி தேர் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன படம். ஒரு வித்தியாசமான டைம் டிராவல் கான்செப்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். அதாவது தெலுங்குல ஒகே ஒகே ஜீவிதம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, தமிழ்ல கூட கனம்னு பேர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு எமோஷனல் டைம் டிராவல் மூவி அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பிரெஞ்சு நாவலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசான டாக்டரை காட்டுறாங்க. அவர் லங் கேன்சர்னால சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு ரிலீஃப் கேம்ப்ல இருக்கக்கூடிய சின்ன பொண்ணை காப்பாத்துறாரு. அதுக்கு கிஃப்டா ஒரு பெரியவர் நிறைய கேப்சூல்ஸ் அவருக்கு தராரு. கிட்டத்தட்ட 10 கேப்சூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கேப்சூல் அவர் சாப்பிட்டாரு அப்படின்னா பிரசன்ட்ல இருந்து 30 வருஷங்கள் பின்னோக்கி போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பவர் வரும். அந்த மாதிரி பின்னோக்கி போய் தன்னோட யங்கர் வெர்ஷன் வழியாவே தன்னோட காதலியோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. பட் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது அந்த காதலியை இவர் காப்பாத்தினார் அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இவரோட மகள் மறைறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உணர்றாரு. சோ இந்த பிரசன்ட்ல இருக்கிறவங்களையும் பாஸ்ட்ல இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தென் காப்பாத்தினாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, ஒரு டைம் டிராவல்குள்ள ஒரு கதையை புகுத்தாம ஒரு கதைக்கு தேவைப்படுற மாதிரி அந்த டைம் டிராவலை யூஸ் பண்ணது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அதுலயும் அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதுல நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், அந்த காதலன் காதலி பிரிவு அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதுல ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங் அதையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஹீரோக்கே லங் கேன்சர் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதுமே இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்துல ரொம்பவே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த டைம் டிராவல் கான்செப்ட் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தாங்க. தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரல. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பிரசன்டே நம்மளோட பாஸ்டுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இதுல ரொம்ப நீட்டா கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது ஒரு மாதிரி நீட்டான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். பட் எனக்கு இந்த படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சொல்யூஷன் மாதிரி இவங்க கொடுப்பாங்களா, அதாவது பிரசன்ட்ல இருக்கிறதையும் பாஸ்ட்ல இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா அதையும் நரேட் பண்ணிருப்பாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல கொஞ்சம் அன்ஆன்சர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பொண்ணு இருக்குல்ல, அந்த அம்மாவை பத்திய டீடைலிங் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தென் ஹீரோவை திருப்பி கொண்டு வரதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது குட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.